வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒன் பிளஸோட புது ஒன் பிளஸ் புல்லட்ஸ் வயர்லெஸ் Z3 நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த Z2 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பெரிய ஹிட்டான மாடல். இப்போ அதோட சக்ஸஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரைஸிங்னு வரையில இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா 1700 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பெருசாக எதுவுமே சைடில் வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் ஒரு சில நெக் பேண்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளைனாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் பண்ணல, நமக்கு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நெக் பேண்ட் நமக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நைஃப் தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புல் டேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்தாலே போதும், நம்ம அப்படியே வந்து நெக் பேண்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி வந்து நெக் பேண்ட் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து இருக்கும். அண்ட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் அண்ட் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான் வந்து இருக்குது. டைப் சி கேபிள் வந்து கொடுக்கல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து நெக் பேண்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் நான் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து வாங்கினேன். இந்த பிளாக் கலரில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதையும் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்டை வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். டிசைன் வரையில் மோஸ்ட் ஆஃப் தி நெக் பேண்ட் மாதிரி இந்த நெக் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கானில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிலிக்கானில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதே சமயத்தில் ஓரளவுக்கு நல்லா டியூரபிளாகவே இருக்கும்னு வந்து சொல்லலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்கு. நல்ல ஒரு சாஃப்ட் டச் மேட் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்இடி லைட் இண்டிகேட்டர், டைப் சி போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸோட பிராண்டிங் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க வயரோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. என்ன இதில் வந்து பிரீடட் கேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் நெக் பேண்டோட இயர்படோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஆங்குலர் டைப்பான டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நெக் பேண்டில் யூஸ் பண்ணியிருக்க பட் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கனால எனக்கு வந்து ஃபிட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. நான் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண நெக் பேண்டில் இந்த நெக் பேண்டில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்பவே சூப்பரான ஃபிட் வந்து கிடச்சிது. பட் ஆனால் ஃபிட் சப்ஜெக்டிவ் உங்களுக்கு நல்லா செட் ஆகுதா நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த 2 இயர்பட்டும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். அண்ட் இந்த மேக்னெட்டில் நமக்கு வந்து ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து நெக் பேண்டை இப்படி க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆகி நம்ம ஃபோனில் ப்ளூடூத்தில் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்படி உடனே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உடனே பவர் ஆன் ஆகி நம்ம ஃபோனில் வந்து உடனே வந்து கனெக்ட் ஆகிடும். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி வந்து சேவ் ஆகும். அப்புறம் கலர் ஆப்ஷன் வரையில் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த நெக் பேண்ட் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. இது போக இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட்பேர்க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக வந்து இருக்கும். ஒரு ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கொடைக்குன்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கொடைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஎஸ்சி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா IP55க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெடிகேட்டடாக எந்த வித கேமிங் போர்டுமே வந்து கொடுக்கல. அதனால் கேமிங்க்கு நான் பர்சனலாக இந்த நெக் பேண்ட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பேட்டரின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் வந்து 36 hours ஒரு பெரிய மேசிவான டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேட்டரி லைஃப் இந்த நெக் பேண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். இது போக இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து 27 hours வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக் பேண்டில் சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ஒன் பிளஸ் Z3 நெக் பேண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். இந்த நெக் பேண்டில் யூஸ் பண்ணியிருக்க ஹேமலடி ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3D ஆடியோ வந்து இங்கே டேரெக்டாக இந்த ஆப்பில் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் ப்ரீசெட்ஸ் மொத்தம் வந்து 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேஸ் வேவ்ல நம்ம வந்து பேஸோட இன்டென்சிட்டி வந்து +10லேருந்து -10 வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். அப்புறம் பட்டன் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த மொத்த ஆப்புமே. ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.4 mmக்கான ஒரு பெரிய டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 12.4 mmக்கான ஒரு பெரிய டிரைவர் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்கு, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரெபிள், அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டியூன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஆடியோ கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் இது போக அந்த OnePlusஓட 3D சவுண்ட் இருக்குல்ல, அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த 3D சவுண்ட் எனேபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா வைடன் ஆகி நமக்கு அப்படியே நல்லா சூப்பரான ஒரு 3D எஃபெக்டில் வந்து சவுண்டு கேட்டுச்சு. ஸோ ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக நல்லா சூப்பராக இந்த நெக் பேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். 1700 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1700 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து நமக்கு வந்து ANC கேமிங் மோட் அந்த மாதிரி ஹைஃபையான ஃபீச்சர்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு OnePlus இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக அண்டர் 1500 rupeesக்குள்ளே இது ப்ரைஸ் பண்ணியிருந்தா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்திருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். நானே இந்த நெக் பேண்ட் வந்து பேங்க் ஆஃபர் போக 1500 rupeesக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்களும் 1500 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒர்த். ஸோ நீங்கள் இந்த நெக் பேண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.